فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كلا إنها لظى نزاعة للشوى تدعو من أدبر وتولى صدق الله العظيم وقال عيلا بقدر معلوم صدق الله العظيم. நம் அனைவரையும் முஸ்லிம்களாக முஃமின்களாக பிறக்கச் செய்து அதிலும் குறிப்பாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருளுக்குரிய பாக்கியமான உம்மத்திலே நம்மை எல்லாம் கொண்டு வந்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். வாழும் காலமெல்லாம் ஈமானில் இஸ்திகாமத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு மன நிம்மதியோடு வாழ்வதற்கு ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த மனித படைப்பை உயர்வாக படைத்து எல்லா விதமான அந்தஸ்துகளையும் தந்து மகத்துவத்தையும் தந்து உயர்வையும் தந்து அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான அனைத்து வசதி வாய்ப்புகளையும் செய்து தந்து கொண்டிருக்கின்றான். இருந்த போதிலும் அந்த மனித சமுதாயம் இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், அவனுடைய ரப்புக்கு அவன் நன்றி கெட்டவனாகவே இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதாக குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லி காண்பிக்கின்றான். அந்த அடிப்படையில் தப்சீர் இப்னு கஸீர் இமாம் அவர்கள் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமை இந்த துனியாவுக்கு அனுப்புகின்ற போது அந்த கதை ரொம்ப பெருசு. ஏன் அல்லாஹ் கீழே அனுப்பிச்சாங்கிறது எல்லாமே தெரிஞ்சுருப்பீங்க, உலமாக்கள் பயன் செஞ்சுருப்பாங்க. கீழே அனுப்பும்போது 4 விஷயங்களை அல்லாஹ் சொல்லி அனுப்பிச்சான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு. முதலாவது விஷயம், ஆதம் அலைஹிஸ்ஸலாமை கீழே துனியாவுக்கு இறக்கும் போது அல்லாஹ் சொன்ன வார்த்தை, 4 விஷயங்களை அவங்களை நான் சொல்லி அனுப்புகிறேன், இதை ஞாபகமாக வச்சுக்கங்கன்னா. முதலாவது விஷயம், எனக்கு மட்டுமே அல்லாஹ்வாகிய எனக்கு மட்டுமே சொந்தமானது சம்பந்தப்பட்டது. இரண்டாவது விஷயம், நீங்கள் மட்டுமே சம்பந்தப்பட்டது, உங்கள் மட்டுமே சம்பந்தப்பட்டது. மூன்றாவது விஷயம், உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தப்பட்டது. நான்காவது விஷயம், உங்களுக்கும் கடைசி வரை வரக்கூடிய உங்களுடைய சமுதாயத்திற்கும் சம்பந்தப்பட்டது. முதல் விஷயம், அல்லாஹ்வாகிய இலா நான் ஒருவன் மட்டுமே, எனக்கு இணை துணை யாருமே இல்லை. லா மாபூத இல்லல்லா, என்னை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் இன்னொருவன் கிடையவே கிடையாது, இது எனக்கு மட்டுமே சொந்தமானது. இரண்டாவது, நீங்கள் உங்கள் மட்டுமே சம்பந்தப்பட்டது. ஃபமன் யாமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா, எந்த ஒரு நன்மையான காரியங்கள் நீங்கள் செய்தாலும் அந்த நன்மையின் அளவை நீங்கள் அணுவளவும் பெற்றுக்கொள்வீர்கள். ஃபமன் யாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா, நீ அணுவளவு தீமை செய்தாலும் அந்த தீமையின் பலனை நீ பெற்றே தீருவாய், இது உன் சம்பந்தப்பட்டது. மூன்றாவது, உனக்கும் எனக்கும் சம்பந்தப்பட்டது. அதாவது நீங்கள் உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், உங்களுடைய தேவைக்காக என் பக்கம் நீங்கள் திரும்ப வேண்டும், உங்களுடைய தேவையை நான் பூர்த்தி செய்வேன். இது மூணாவது சம்பந்தப்பட்டது. நான்காவது, அடியார்கள் சம்பந்தப்பட்டது. உங்களுக்கு மரியாதை வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மற்றவர்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தாகணும். நீங்கள் அடுத்தவிடம் கண்ணியத்தை எதிர்பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மற்றவர்களை கண்ணியமாக நடத்த வேண்டும், கண்ணியமாக பேச வேண்டும். ஆனால் பதவியின் காரணமாக, ஆட்சியின் காரணமாக, அதிகாரத்தின் காரணமாக உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை நீங்கள் டாமினேட் பண்ணுவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய அழிவு மிகவும் கடுமையானதாக இருக்கும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நீங்கள் நபியாக இருக்கிறீர்கள் என்ற காரணத்திற்காக உங்களை நான் விட்டுவிட மாட்டேன். உங்களுக்கு கீழ் உள்ளவன் பாதிக்கப்பட்டால் அந்த பாதிப்புடைய பலனை உங்களுக்கு நான் தந்தே தீர்வேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்லி அனுப்பினான். இன்னைக்கு அமெரிக்காவில் ஒரு பாட்டு எரிஞ்சிட்ருக்கு. நீங்கள் எல்லாம் வாட்ஸ்அப்பில் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, நியூஸ் எல்லாம் வந்துச்சு.
சில பேர் அதில் மகிழ்ச்சி. பலஸ்தீனை நாசம் பண்ணாங்க, 15 மாதம் 18 மாதம் குண்டு மழை பொழிஞ்சி இது வரைக்கும் பலஸ்தீனில் இப்போ எடுத்த கணப்பில் 46,000 பேர் இறந்து போயிட்டாங்க, பிள்ளைகள் அனாதை ஆகிட்டாங்க. இந்த நாடுகள் அழிக்கப்படுவதற்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் அமெரிக்கா அப்படின்னு நாம் எல்லாம் தெரிஞ்சவங்க தான், எல்லாம் தெரிஞ்சு நம்ம ஒன்றும் புதுசு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ அந்த ஊர் எரியும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் வருது. ஆஹா, இதே மாதிரி காசாவை நாசமாக்குனானே, சுடுகான ஆக்குனானே. இன்னைக்கு எந்த நகரத்தை வைத்து அவன் பெருமைப்பட்டு கொண்டானோ, நான் அமெரிக்காவில் கலிஃபோர்னியா இருக்கிறேன், கலிஃபோர்னியாவில் நான் லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கேன் என்று சொல்லி பெருமைப்பட்டு கொண்டவர்களெல்லாம் இன்று தன்னுடைய சொத்தை தன் கண் முன்னால் அழிவதை பார்க்கக்கூடிய ஒரு மோசமான காட்சி நம்ம கண்ணால் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறோம். பொதுவாகவே அல்லாஹ்வுடைய தண்டனை என்பதும் அல்லாஹ்வுடைய சோதனை என்பதும் சமுதாயத்துக்கு இருந்துகிட்டே இருக்கும். உலகத்தில் ஆங்காங்கே நடந்து கொண்டே இருக்கும். நான் கூட எங்கள் பள்ளியாசில் பயான் ஜும்மா பயானில் நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், வா வா அப்படின்னு சொல்லி இவன் பீச்சில் போய் கூப்பிட்றான். ஆஸ்திரேலியா ஆக்சுவலாக சொல்ல போனால் நியூசிலாந்தில் ஃபஸ்ட்டாக வந்துடுது, நியூ இயர் பிறந்துடுச்சு. 2வது ஆஸ்திரேலியா, 3வது அப்படி இந்த பக்கம் வருது. அது என்னமோ இவன் போய் கூப்பிட்டா தான் நியூ இயர் வர மாதிரி, இவன் போய் கூப்பிட்டு நியூ இயரே வா ஹாப்பி நியூ இயர் வர மாதிரி இவன் நினச்சிருக்கிறான். ஆனால் ஒவ்வொரு வருஷம் வரும்போதும் உலகத்தில் ஒரு பாட்டு அளிக்கப்படுகிறது. ஒவ்வொரு வருஷம் வரும்போதும் உலகத்தில் ஒவ்வொரு பாட்டு அளிக்கப்படுகிறது. நம்மள அல்லாஹ் இந்த வருஷம் காப்பாற்றினான், அதுக்கு முந்தின வருஷம் ஜப்பானு, இப்படி பெரிய பெரிய சேதங்களோடு தான் ஒரு நியூ இயரே புது பிறந்து வருது. இவன் வேற வாழ்த்து சொல்லிட்டு இருக்கான், நிறைய வாழ்த்துங்கிறான். இவனுக்கு அதாப் வந்துக்கிட்டே இருக்கு, இவனுக்கு தெரியல. அப்போ அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பி கதரிம் மாலும், என்னுடைய அருட்கொடைகளை நான் அளந்து கொடுக்குகிறேன், அளந்து தான் நான் கொடுக்கிறேன். ஆனால் அந்த அளவு தாண்டுகின்ற போது அல்லாஹ்வுடைய அருட்கொடை என்பது அஸாபாக மாறிவிடும். இப்போ மழை இவ்வளவுதான் பேயணும், பேஞ்சா போதும் அப்படின்னா அது நியமத்து. அது அளவை தாண்டிட்டா அது அதாப். நல்ல கவனிச்சிங்க, இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்தை அழிப்பதற்கு முதலாக கையில் எடுத்த ஆயுதம் தூஃபான், வெள்ளம், மலை வெள்ளம். ஆனால் இதுவரைக்கும் அல்லாஹ் யூஸ் பண்ணாத ஒரு விஷயம், கல் மாறி மழை பொழிஞ்சிருச்சு, பூமி ஆடி உள்ளே போயிட்டான், காற்றுனால உள்ளே போயிட்டான். மிகப்பெரிய, அதாவது இன்றைக்கி கொத்தனார்லாம் வந்து சோத்துக்களை இடிக்க முடியல, அதை ட்ரில் மிஷின் தான் இடிக்கிறார். ஆனால் ஆது சமுதாய மக்கள் தன்னுடைய கையினாலே குடைஞ்சி மலை மவுண்ட்டை தன் கையாலே குடைஞ்சி வீடு கட்டுவான். அப்போ அவ்வளோ சக்தி பெற்ற அந்த சமுதாயத்தை அல்லாஹ் சொல்லுகின்ற போது, அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத், ஆது சமுதாயத்தை நான் எப்படி அழிச்சேன் தெரியுமா? கஸ்ஃபிம் மகூல், மாடு வைக்கோலை சவுச்சி சாப்பிடும்போது பிசு பிசுன்னு தெரியுமா, இந்த பக்கம் வடியும், அந்த மாதிரி அந்த ஊர் மக்களை நான் வைக்கோல் மாதிரி சவுச்சி, அதை ஒருத்தர் மோதி, காற்றால மோதி அப்படியே சல்லடையாக போயிட்டான். குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், இப்படி நான் அழிச்சேன் நல்லா சொல்கிறான். அப்போ அல்லாஹ் எல்லா மாதிரியும் அல்லாஹ் அழிச்சிட்டான். ஆனால் அல்லாஹ் அழிக்காத ஒரே ஒரு விஷயம், நெருப்பால் எந்த சமுதாயத்தை அல்லாஹ் அழிக்கலை இது வரைக்கும். ஆனால் இப்போ அல்லாஹ் அந்த ஆயுதத்தையும் கையில் எடுத்துட்டான். இப்போ கலிஃபோர்னியாவில் எரியுது, இன்றைக்கி 54 கிலோமீட்டரில் காற்று வீசுறதுனால கொஞ்சம் தீ கட்டுக்கு வந்துடுச்சின்னு சொல்கிறான். ஆனால் இனி அடுத்த நாளில் காற்றுடைய வேகம் அதிகமானால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், பாதி அமெரிக்கா போயிடுன்னு சொல்கிறான். அப்போ அல்லாஹ் இப்போ என்ன எடுத்திருக்கிறான்? அந்த ஆயத்தை அல்லாஹ் கையில் எடுத்திருக்கிறான். ரபி இப்னு ஹைசம் ரலியல்லாஹு தஆலா இரவு தூங்காமல் முடிச்சுட்டு இபாதத் செய்கிறாங்க. அவங்க மனைவி கேட்குறாங்க, ஏன் வாப்பா ஊர் உலகம்லாம் தூங்கிட்டு இருக்குது, நீங்கள் என்ன வாப்பா ராத்திரி உட்காந்து அழுதுட்டு இருக்கிறீங்க, இபாதத் செய்றீங்கன்னு. அதுக்கு அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, கல்லா இன்னஹா லதா, குர்ஆன் ஆயத்தை சொல்றாங்க, நஸ்ஸாஅத்தல் லிஷவா ததுஉ மன் அதுபர வத்தவல்லா, நரக நெருப்பை அல்லாஹ் மூட்டுகின்றான். இந்த நெருப்பை அந்த நெருப்பை கம்பேரிங் பண்ணுங்க, இந்த நெருப்பை அழிச்சிடலாம், இந்த உலக அழிஞ்ச நெருப்பு அழிஞ்சிடும். ஆனால் அல்லாஹ் மூட்ட நெருப்பு அழியாது, அதை மூட்டினவன் தான் அழிக்கணும்.
இப்போ கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியில் அவன் சொல்கிறான் காற்று பரவி வரும்போது எல்லாம் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ராத்திரி எப்படி நிம்மதியாக தூங்குவான் அவன்? தீ பரவி கொண்டு ஒன்றும் இல்லைங்க. இப்போ நமக்கு யூஸ் சொல்கிறான் சுனாமி வர வாய்ப்பு உண்டு, ரெடியாக இருங்க. அவனு தூங்க மாட்டான் ராத்திரி. எப்படி தூங்குவான்? கடல் நமக்கு மேலே இருக்குது, நம்ம கீழே இருக்கிறோம். அங்கேருந்து பாருங்கள், மீன் வந்து பாருங்கள், பிரிட்ஜு மேலே கடல் இருக்குது, நம்ம கீழே இருக்கிறோம். பெரும்பாலும் சுனாமி வர வாய்ப்பு உண்டுன்னு சொன்னால் ராத்திரி நம்ம தூக்கம் ஹராம் ஆகிடும். இப்போ கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியில் சொல்கிறான் காற்று தீ பரவுது, எச்சரிக்கையாக இருங்கன்றப்போ அவன் எப்படி நிம்மதியாக தூங்குவான்? அன்னைக்கு ராத்திரியோ அடுத்த ராத்திரியோ எப்படி தூங்குவான்? பயந்துட்டு இருப்பான். இன்னொரு வாட்ஸ்அப் வீடியோ ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. இரவு அப்பார்ட்மெண்ட்டை தூங்குறாங்க, இரவு அப்பார்ட்மெண்ட்டில் தூங்கிட்டு இருக்கிறாங்க, கணவன் மனைவி 2 பிள்ளைங்களோட. நைட் ட்ரெஸ்ஸு, அமெரிக்கன் ட்ரெஸ் எப்படி உங்களுக்கு தெரியும், தூங்குறான். தீ வந்துடுச்சு, என்ட்ரன்ஸ் வழியாக வர முடியாமல் ஜன்னலுக்காக குதிக்கிறான். நல்லா கவனிச்சிங்க, 2 கையில் பிள்ளையோட. இல்லை சும்மா நம்ம கதை மாதிரி அவன் பண்ண அநியாயத்துக்கு அனுபவிக்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ்வை ஈமான் கொண்டவன் ஒருபோதும் பிறருடைய துன்பத்தில் இன்பம் அடைய மாட்டான். அப்படி அடைந்தால் அல்லாஹ் ஈமானை ஒத்துக்கொள்ள மாட்டான். கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், போரில் கூட கைதியாக பிடிக்கப்பட்டவர்களை வேதனை செய்ய வேண்டாம், அவங்களுடைய கயிற்றை சிலகு லேசாக்குங்கள். ரொம்ப இறுக்கமாக போட்டால் ரத்தம் சப்ளை போவாது, அவனுக்கு கை வலிக்கும் என்பதாக ரத்த சுருக்க சபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ அவன் பிள்ளையோட கீழே இறங்க முடியாமல் அடுத்த சவுறு குடிச்சு இறங்கும் போது எல் ஷேப்பில் இருக்குது, ஓட்டிலேருந்து எல் ஷேப்பில் இருக்குது, அதில் 2 பிள்ளையை வச்சு தொங்குறான். கீழே குதிச்சா சட்னியாக போயிடுவான், மேலே நெருப்பு. என்ன செய்வான்? இப்போ நீங்கள் அவனை விடுங்க, அப்பங்காரங்க வயசு 40 வயசு, அம்மாவுக்கு 30 வயசு, கையில் வச்சிருக்கான புள்ள 3 வயசு புள்ள, அது என்ன பாவம் பண்ணுச்சு? கேள்வி வரும்ல. அப்போ அப்பாவிகள் பாதிக்கப்படுறாங்கல்ல, இப்போ என்ன செய்யறது? அதில் இன்பம் காணலாமா? காணக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? அவர்களுக்காக நம்ம துவா செய்யணும், அந்த வேதனையை குறைச்சிட. அல்லாஹ் ஒரு கால் இந்த தீயை கொண்டு அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்து கொடுக்கலாம், அவங்க மனசு மாற்றப்படலாம், அவங்களுடைய தீர்வுகள் மாற்றப்படலாம். அதான் அப்போ ராத்திரி எப்படி நிம்மதியாக அவன் தூங்க மாட்டானோ அது போல நமக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், நீங்கள் செய்த பாவத்திற்காக உங்களுக்கு தீமூட்டப்படுகிறதுன்னு சொல்லும் பொழுது நாம் எப்படி நிம்மதியாக தூங்க முடியும்? நம்ம யோசிக்க வேணாமா? நாம் எப்படி நிம்மதியாக தூங்க முடியும்? இந்த நெருப்பு அணைஞ்சிரும். நல்லா கவனிச்சிங்க, இந்த துனியாவில் மனுஷனுக்கு ஒரு மௌத்து தான். அவன் எரிஞ்சு மௌத்தாப்பாலும் ஒரு மௌத்து, மேலேருந்து கீழே குதிச்சாலும் ஒரு மௌத்து, கடலில் முங்கி செத்தாலும் ஒரு மௌத்து தான். ஆனால் மறுமையில் அல்லாஹு தஆலா, நீங்க குர்ஆன் ஆயத்தை பாருங்க, திரும்ப உடல் கொடுப்பான், திரும்ப உயிர் கொடுப்பான், திரும்ப உடல் கொடுப்பான், திரும்ப உயிர் கொடுப்பான், மௌத்தாக்கி கொண்டே இருப்பான். அப்போ இந்த நெருப்பு நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன? அதன் மூலமாக நீங்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். இது போன்ற நிலைமைகள் ஏன் வருகிறது என்று சொன்னால், அவர்கள் தனக்கு கீழ் உள்ளவர்கள் மீது மரியாதையும். இப்போ உங்களுக்கு தெரியும், ட்ரம்ப் பதவியேற்கும் போது சொன்ன வார்த்தை என்ன? 20ஆம் தேதி மத்திய கிழக்கு பகுதிகள் பற்றி எரியும். அந்த இங்கிலீஷ் வேர்டு சரியான தெரியல. ஆல் ஹெல் வில் பிரேக் அவுட் இன் த மிடில் ஈஸ்ட். நான் 20ஆம் தேதி பதவி ஏற்கின்ற போது, மத்திய கிழக்கு பகுதியில் சொன்னால் கல்ஃப் கண்ட்ரீஸ், அந்த ஏரியா ஃபுல்லாக அவன் சொல்கிறான். அதுதான் மனசு சொல்கிறான், அதெல்லாம் பற்றி எரியும், நரகத்தை பார்க்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறான். ஆனால் 20ஆம் தேதி அவன் கைக்கு அமெரிக்கா வரும்போது பாதி எரிஞ்சு தான் வரும்போது தெரியும் அவன் கைக்கு. அல்லாஹ் அழிக்கிறான் பார்த்தீங்களா? யாரெல்லாம் ஆணவத்தின் உச்ச கடந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அழிவை தந்தே தருவான். அது அவனுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் பொருந்தும். நாமும் நம்ம லெவலுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு ஆளை நடத்த வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும். அதற்கு ஆதாரமாக ஃபிரௌனை அல்லாஹ் எப்படி அழிச்சாங்கிறத அல்லாஹ் தெளிவாக குர்ஆன்ல சொல்லும் பொழுது நல்லா கவனிச்சிங்க. இதுவரைக்கும் எந்த நபியாக இருந்தாலும் சரி, ஒரு நபி ஒரு முஅஜிசாவை காண்பிக்கின்ற போது பாதி பேர் பார்ப்பாங்க, பாதி பேர் பார்க்க மாட்டாங்க. சில பேர் பார்ப்பாங்க, சில பேர் பார்க்க மாட்டாங்க. ஆனால் மொத்த குர்ஆன் ஷரீஃபில் நீங்கள் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தால் 6 லட்சம் மக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அனைத்து உம்மத்தும், அதாவது கிழவனிலிருந்து கிழவிலிருந்து குமரியிலிருந்து சின்ன புள்ள வரைக்கும் பார்த்த ஒரே மோஜிசா, ஒரே காட்சி, யாரும் விடுபடவில்லை.
நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் கூட எல்லாமே வெள்ளத்தில் செத்து போயிட்டான். ஈமான் கொண்டவன் கப்பல் ஏறிட்டான். ஒரு வயசான கிழவி, வயதான ஒரு மூதாட்டி, அந்த மூதாட்டிகிட்ட போய் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தண்டனை இந்த சமுதாயத்திற்கு வரப்போகிறது என்று சொன்னவுடன் அந்த கிழவி மூதாட்டி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து சொன்னது, எனக்கோ கண்ணு தெரியல, என் வீட்டை விட்டு என்னால் வெளியே வர முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அல்லாஹ்வுடைய அதாப் வரும்போது தயவு செஞ்சு எனக்கு என்னுடைய நாலேஜ் கொஞ்சம் கொண்டு வந்தீங்கன்னா நான் இந்த வீட்டு வாசல் நிற்கிறேன், என்னை அப்படியே கப்பலில் ஏற்றிக்கங்க என்பதாக அந்த வயதான முன்னாடி சொன்னிச்சு. ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அந்த கப்பல் வெள்ளம் வந்தவன அவங்களுக்கே பயம் வந்துருச்சு. அந்த சமயத்தில் அவர்கள் பெற்ற புள்ளை கீழே நிற்கும் போது, நான் ஏற்கனவே இங்கே பயானில் சொன்னேன், இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், நூஹே உன் புள்ள பாசத்தில், உங்களுடைய புள்ள பாசத்தில் நல்லா கவனிச்சிங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை பார்த்து நீ கப்பல் ஏறுன்னு சொன்னும் போது அவன் சொன்னா, அல்லாஹ் அக்பர், இதோ மலை முகடு மேலே இருக்கு, மவுண்ட்டு தொட்டப்பேட்டா சொல்கிறான் பாருங்க, அதான் ஹையஸ்ட் சொல்கிறான் ஊட்டியில். அந்த மலை மேலே போய் நின்று யூரியன் பாஸ் பண்ணான். மேலே இருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறான். எப்படி வந்துச்சு வெள்ளம்? பூமியிலிருந்து வந்தது, தண்ணி பொங்கியது, வானத்தில் தண்ணி பொங்கியது. மலை இருக்குல்ல, அந்த சென்டரில் தண்ணி வருது. இப்படி தண்ணி நாலா பக்கம் மூணா பக்கம் வந்து கண் எதிர்க்க அவருடைய புள்ள முகுன உடனே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இந்த வயதான கிழவியை மறந்துட்டாங்க. இந்த டென்ஷனில் அல்லாஹ் சொல்லிட்டான், இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், அவங்க குடும்பமே இல்லைன்னா சரி. கடைசியாக மனசை தேத்திட்டு கப்பலில் புறப்பட்டு போயிட்டாங்க. போய் 6 மாதம் போய் ரஜபு மாதத்தில் அந்த கப்பல் போய் நின்ன உடனே இவங்களுக்கு ஞாபகம் வருது, அல்லாஹு அக்பர், நம்ம ஒரு வயதான மூதாட்டிக்கு நம்ம வாக்கு கொடுத்தோமே, வந்து கூட்டு போகிறோன்னு சொன்னோமே, அந்த கிழவியை மறந்துட்டோமே, அந்த பெண்மணி என்ன ஆனா தெரியலையே, தண்ணியில் முங்கி எப்படி இறந்து போனா தெரியலையே என்பதாக பதட்டம் அடைந்து அந்த கிழவியை தேடி வருகின்ற போது கிழவியோடைய அந்த குடிசை சலாமத்தாக இருக்கிறது. கிட்ட வந்து கேட்குறாங்க, அந்த மூதாதை படி கேட்குறாங்க, எப்படி இருக்கீங்கன்னு. அந்த பொம்பளை பதிலுக்கு சொல்லுது, வெள்ளம் வந்துருச்சான்னு கேட்குது. அப்போ வெள்ளம் வந்தது அல்லாஹ் அந்த பெண்மணி காட்டவே இல்லை, ஒன்றும் இல்லை, உள்ள கல்வியில் இருந்த ஈமான் மட்டும்தான் அந்த பொம்பளை காப்பாற்றுச்சு. கல்வியில் இருந்த ஈமான் காப்பாற்றியது. ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வார்த்தை தான் கிளவி கேட்குது, கண்ணால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கவே இல்லை. ஆனால் அந்த பெண்மணியை அல்லாஹ் காப்பாற்றினான். ஃபிரௌன் அல்லாஹ் எப்படி அழிச்சான்? எல்லாம் தண்ணியில் இறங்கிட்டாங்க, கதவு திறந்துடுச்சு, எல்லாம் மேலே ஏற போகிறாங்க, ஃபிரௌன் நின்ட்டான். தஃப்சீரில் எழுதுறாங்க, அவன் ரொம்ப பெரிய அறிவாளி, ஆனால் ரப்புக்குமுல் ஆலா, இருக்கிற கடல்லே ஆக டாப் நான் தான் சொன்னவன். ஆனால் நல்லா தெரியுது எல்லா மக்கள் இப்போ ஏற போகிறாங்க, இப்போ நாம் கீழே இறங்கணும்னு சொன்னால் நடுவில் நம்ம மாட்டிப்போன்னு சொல்லி மேலே அப்படியே நிற்கிறான், குதிரையை பிடிச்சி நிற்கிறான் ஃபிரௌன். மூசா மேலே ஏற போகிறாங்க, மொத்த சமுதாயம் பார்க்குது இந்த காட்சியை. உடனே ஜிப்ரீல் இஸ்லாம் கேட்டாங்க, ஜிப்ரீல் இஸ்லாம், யா அல்லாஹ், உன்னுடைய கணக்குப்படி இவனுடைய மவுத் நடு கடலில் இருக்கும்போது இவன் மேலே சேஃபாக நிற்கிறான், மேலே ரொம்ப சேஃபாக நிற்கிறானே, இவன் சமுதாயம் சேஃபாக நிற்குதே, ஆனால் உன்னுடைய பிளான் கடலில் அடிக்கிறதானே, மேலே சேஃபாக இருக்கிறானே எப்படி என்று சொன்ன போது அல்லாஹ் சொன்னா, ஜிப்ரீல் இஸ்லாமை கூப்பிட்டு, ஃபிரௌன் உட்கார்ந்திருக்க குதிரை இருக்க, அது ஆண் குதிரை. யா ஜிப்ராயில், நீங்க என்ன செய்யுங்க, ஒரு பெண் குதிரையை அப்படி முன்னாடி ஓட்டிட்டு போங்கண்ணா. அல்லாஹ்வோட ஐடியா பாருங்க, எப்படி அழிக்கிறான் பாருங்க, அல்லாஹ் அழிக்கிற முடிவு எப்படி அழிக்கிறான் பாருங்க. ஒரு பெண் குதிரை ஜிப்ராயில் ஓட்டிட்டு போன உடனே ஃபிரௌனுடைய ஆண் குதிரை அதை பார்த்தோன்னே தண்ணியில் இறங்கிடுச்சு. அவன் இறங்கின உடனே அவன் சமுதாயம் ஃபுல்லா உள்ள இறங்கிடுச்சு, அல்லாஹ் காலி பண்ணிட்டான். அல்லாஹ் பிளான் பண்ணா எப்படியும் அல்லாஹ் அவனை அழிச்சிடுவான். அந்த மாதிரி தான் இப்போ இந்த கலிஃபோர்னியா நாட்டில் அப்பாவி மக்களும் பாதிக்கப்படுறாங்க. முஸ்லீம்லாகிய நாம் அவங்களுக்கும் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம், அவங்களுடைய ஹிதாயத்துக்கு நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம்.
உயிர் சேதங்கள் அதிகமாக ஏற்பட்டிருக்கிறது. இப்போ பலஸ்தீனுக்கு விடுதலை கிடச்சிருச்சு, அந்த மக்கள் கொண்டாடுறாங்க. அந்த காட்சியை பார்க்கும்போது நம்ம கண்ணில் தண்ணி வருது. நாமெல்லாம் இன்றைக்கி மனைவி மக்களோட ராகத்தா வீட்டில் இருக்கிறோம், 4 கல்யாணத்துக்கு போகிறோம், பிரியாணி சாப்பிட்டு வரோம், ஈத் அன்னைக்கு பெருநாள் கொண்டாடுறோம், புது ஜுப்பா போடுறோம், முஆனக்கா செய்கிறோம், நேராக வீட்டில் போய் பிள்ளைய பார்க்குறோம், கட்டி பிடிச்சி பிள்ளைய முத்தம் கொடுக்குறோம், மனைவிக்கு ஜுவல்ஸ் வாங்கி அழகு பார்க்குறோம். இந்த எந்த ஒரு சந்தோஷத்தையும் பாலஸ்தீன் மக்கள் அனுபவிக்கவே இல்லை. 15 மாதம் ஒரு நாள் கூட அவங்க தூங்கவே இல்லை, நிம்மதியாக தூங்கல. காலையில் எழுந்தால் நீ உயிரோடு இருப்பாயா, நான் உயிரோடு இருப்பனா என்று தெரியாமல் வாழ்ந்த சமுதாயம் முந்தா நேற்று விடுதலை அடைந்து விட்டது. அதாவது போற நிப்பாட்டிட்டான். இப்போ உயிர் சேது ஒரு சேஃப், கொஞ்சம் சேஃப் ஆகிருக்கு. ஆனால் அல்லாஹ் தாலா அதை அப்படியே திருப்பி இங்கே கொண்டு வந்துட்டான். எனவே நாம் அனைவரும் அல்லாஹ்வுடைய அதாபுக்கு பயப்பட வேண்டும். அதே சமயம் உலகத்தில் எங்கெல்லாம் யார் எந்த சமுதாயம் பாதிக்கப்பட்டாலும் அந்த மக்களுக்காக துஆ செய்யவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை மையப்படுத்தி இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலத்தில் முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு எல்லா விதமான ஃபித்னா ஃபசாதுகள் இல்லாமல் நிம்மதியாக வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எல்லா மக்களும் பொதுவாக நல்லா கவனிச்சிங்க, இன்னைக்கு உலகத்தில் வாழ்வதற்குண்டான ஆப்ஷன் குறைஞ்சிருச்சு. நல்லா யோசிச்சு பாருங்க. வாழ்வதற்குண்டான ஆப்ஷன் குறைஞ்சிருச்சு, ஆனால் சாவதற்குண்டான ஆப்ஷன் அதிகமாக இருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் முடிவெட்ட கடைக்கு போனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ எல்லா கடையிலையுமே நார்த் இந்தியன்ஸ் இருக்கிறாங்க, அண்டு இந்தியன்ஸ் நம்மளும் இருக்கிறான் செய்கிறாங்க. எல்லாம் முடிஞ்ச உடனே இந்த கழுத்தை அப்படி தடவி விடுவோம். பார்ப்பீங்கன்னா கழுத்தில் அப்படி சுரக்கி எடுத்து விடுவான். நாமளும் என்ன செய்கிறது, ரொம்ப உழைக்கிறோமா இல்லைங்களா, அதனால அங்கே வலிக்கும், யாராவது தொட்டாலே போதும் சுகமாக இருக்கும், அப்படி அப்படி அமுக்குப்பா அங்கே தான் அங்கே போட்டு சொல்லுவோம். அந்த மாதிரி முடிவெட்ட போனான், அப்படி திருப்பினான், செத்து போயிட்டான். நீங்கள் நான் என் சொந்த கதை கிடையாது, நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்ததை நான் சொல்கிறேன். ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துவதற்காக கிளாஸுக்கு போனாலும் மாணவன் கத்தியால் குத்திட்டான். அப்போ நல்லா விளங்குது, நாம் வாழ்வதற்கு உண்டான ஆப்ஷன் ரொம்ப குறைவு, ஆனால் மரணிப்புக்கு உண்டான ஆப்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் அல்லாஹ்வை சம்பந்தப்படுத்தி அல்லாஹ்வை மையப்படுத்தி அல்லாஹ் இன்னல்லாஹ மஅனா, நீ எங்கள் கூட இருக்கிறப்பே என்ற அந்த உணர்வோடு அச்சத்தோடு வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அந்த கலிஃபோர்னியாவில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு அந்த நெருப்புடைய தீங்கை விட்டு அல்லாஹ் பாதுகாத்து அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை நசீபாக்கி தருவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.